Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பொதுவா புளி குழம்புனா கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். புளி குழம்பு சாப்பிடாதவங்க கூட நல்லா வச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சூப்பரான குழம்பு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கத்திரிக்காய் ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம்னா 3, சின்ன வெங்காயம்னா ஒரு 30 பீஸ் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 15 பீஸ். புளி ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் ஒரு 5 டீஸ்பூன். மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன். கொத்தமல்லி தூள் ஒரு 7 டீஸ்பூன். மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன். தயிர் 1 டேபிள் ஸ்பூன், நல்ல கெட்டியான தயிர். வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். கடுகு 1 டீஸ்பூன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வயலட் கலர் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு பொதுவாக இந்த நல்ல ஒயிட் கலர் பால் கலரில் இருக்கிற கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை காம்பை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீறிக்கோங்க. கத்தி வச்சு ஒரு ப்ளஸ் ஷேப்பில் இந்த மாதிரி தலைக்கு மாற்றி வச்சு நல்லா இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீறி விட்டால் போதும், ஆனால் 2ஆக கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் பூச்சி புழு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் இன்னொன்று கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக அந்த மினியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட் பண்ணிடாதீங்க. அந்த தோடோடு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கிராஸாக ஒரு ப்ளஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு 3/4 கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கீழே வரைக்கும் கட் பண்ணாலும் உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும் போது உடஞ்சிரும். அதனால் 3/4 கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கருக்கவும் செய்யாது. அப்புறம் நம்ம மசாலா ஸ்டஃப் பண்ணும்போது உள்ளே ஒட்டவும் செய்யும். அதனால் அப்படி தண்ணியில் இருக்கட்டும். இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு 2 டீஸ்பூன் 2 அல்லது 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல கெட்டியான தயிர், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்ல கெட்டியாக தயிர் இருக்கும்ல, அது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தயிர் சேர்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதில் கொஞ்சமாக புளி தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி நல்ல திக்கான பேஸ்ட்டாக அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்ல திக்காக இருக்கணும். அப்போ தான் மசாலா எல்லாம் அது உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது நிற்கும். இப்போ இதை நம்ம எல்லாத்துலேயும் ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காவை எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை லைட்டாக வடித்து விட்டுட்டு உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஸ்டஃப் பண்ணுங்கள். கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2ஆக உடஞ்சிரும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கீறிட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா உள்ளே நல்லா மசாலா நின்றுக்கிடும். நல்லா எவ்வளோக்குள்ளே உங்களுக்கு ஸ்டஃப் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே மசாலா நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மசாலா உள்ளே வரைக்கும் நல்லா போகும். எல்லா பக்கமும் எடுத்து இந்த மாதிரி நல்லா மசாலா ப்ரெஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் சாப்பிடாதவங்க கூட இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க. அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்துக்கும். இப்போ இது உள்ளே இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த குழம்பு பிடிக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. தண்ணியை கொஞ்சம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கீறிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த ரெசிபி குக் வித் கோமாளியில் உள்ள கனி அப்படிங்கிறவங்க செஞ்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இப்போ அவங்க மெத்தடில் தான் இது செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்ருங்க.
நீங்கள் பாதி வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா தான் கீழே உடஞ்சி வராமல் இருக்கும் இந்த மாதிரி மசாலா எல்லாமே. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். பேரே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். அந்த எண்ணெய் வந்து அதில் நிறைய நிற்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம மசாலா ஸ்டஃப் பண்ணி வச்சோம்ல அந்த கத்திரிக்காய் வந்து இது உள்ளே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை இப்போ வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்படின்னா தான் இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டால் தான் உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம குழம்புல சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா முழுசாக வெந்து நல்லா உங்களுக்கு மேஷ் ஆகி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பாதி வெந்தும் வேகாமையே ஆயிரும். அதனால் முதல்ல இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி திருப்பி விட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயோட தோல்லாம் நல்லா சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. உடனே திருப்பி போட வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்க திருப்பி போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அந்த தோல்லாம் கொஞ்சம் நல்லா சுருங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதும். தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி தோல் மட்டும் சுருங்கி வரணும். இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் தனியாக எடுத்ததுக்கப்புறம் இதை அப்போ அதே எண்ணெயிலே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். எப்போதுமே எந்த குழம்பு செய்கிறதா இருந்தாலும் கடுகு சேர்க்குறதா இருந்தால் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அவசரப்பட்டு அடுத்த பொருள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கடுகு ஒழுங்காக பொரியாமல் குழம்பே கெட்டு போயிடும். அதனால் பார்த்து செய்யுங்க. கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நல்லா பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இன்னும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதங்கட்டும். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வதங்கி வந்தது இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பூண்டை வந்து 2 கீரி எடுத்து போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் நசுக்கி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் வந்து நம்ம நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். எப்போதுமே காரக்குழம்புலாம் செய்யும்போது தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பொடி உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம அதில் ஸ்டஃப் பண்ணும்போதும் கொஞ்சம் வந்து கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதை பொறுத்து நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸாக இருந்தால் கூட இந்த ரெசிபி செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட இந்த குழம்பு வந்து கெட்டே போகாதுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்பப்போ நீங்கள் ரீஹீட் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம். நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு இதில் ஊற்றிடுங்க. ஒரு கப் அளவு தண்ணியில் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஏன்னா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்படி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக கத்திரிக்காய் அந்த குழம்போடு சேர்ந்து நல்லா வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா அது உடஞ்சிரும். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த குழம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் உள்ளே பார்க்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. அப்பப்போ இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துடலாம். க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அப்போலாம் பார்த்த விட இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் இது தாங்க. இதில் வந்து வெல்லத்தை வந்து நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரையோட வெல்லத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கத்திரிக்காய் வந்து உடஞ்சிடக்கூடாது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் குழம்பு பார்க்குறதுக்கே எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து இந்த குழம்போடு சேர்ந்து சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.